ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக மிச்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய விதமான ஸ்வீட் ரெசிபீஸ், முறுக்கு ரெசிபீஸ், மிச்சர் ரெசிபீஸ் எல்லாம் அப்லோடு பண்ணியிருக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மிச்சர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஓமப்பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. நார்மலாக நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, பச்சரிசி மாவு, அந்த மாவு தான் சேர்த்துருக்குறேன். ஓமப்பொடிக்கு அரிசி மாவு சேர்க்காமல் அப்படியே செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து செய்யும்போது நமக்கு நல்ல கிறிஸ்பியாக நல்ல முறுமுறுப்பாக கிடைக்கும். 2 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம முறுக்குக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதை விடவே கொஞ்சம் இலகுவான பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க. ஒரேடியே தண்ணி சேர்த்திங்கன்னா அளவு தெரியாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஸ்டிக்கி பக்குவம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டும் பாருங்கள், அந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். ரொம்ப இலக்கமாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. பாருங்கள், கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை புழியறதுக்கு நான் சின்ன சின்ன ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, இந்த இடியாப்ப அச்சு அதை எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இதை நல்லா முறுக்கு குழக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற முறுக்கு குழக்கோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் வச்சு உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா இதை முறுக்கு குழக்கில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா காயினுங்க. காஞ்சதுக்கப்புறமா இதை டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுருங்க. ஓமப்பொடி பொறுத்த வரைக்கும் நம்ம பிழிஞ்சிட்டு எண்ணெயில் சேர்க்க முடியாது, டைரெக்டாக தான் எண்ணெயில் சேர்க்கணும். அதனால் கவனமாக சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அந்த பபுள்ஸ் எல்லாம் முழுமையாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், முழுமையாக பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இல்லைங்களா. அடங்கினதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். ரொம்ப நேரம் ஆகாதுங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். திருப்பி போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கருகிடும், அதனால் கருக விட்டுற வேண்டாம். வெந்ததுமே நீங்கள் எடுத்துருங்க. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரித்து எடுத்துருங்க. அடுத்ததாக காரா பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். நம்ம 2 கப் கடலை மாவு எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை கரைச்சி எடுத்துக்கணும். கரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. கரெக்டான பக்குவத்தில் கரைக்கணும். பொதுவாக நம்ம பூந்திக்கு மாவு கரைப்போம் இல்லைங்களா, அதே பக்குவத்தில் காரா பூந்திக்கும் கரைச்சிக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துருங்க. கரைச்சி முடிச்சுட்டு அப்புறமா பக்குவம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், ஃபுல்லாக கரைச்சி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை, எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு கரைச்சா சரியாக இருக்கும். இப்போ இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால பூந்தி நமக்கு நல்லா குண்டு குண்டாக எழும்பி வரும். கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. இப்போ கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டு பாருங்கள். விடும்போது அந்த விழுற தழும்பு நமக்கு தெரியலை இல்லைங்களா, இந்த மாதிரி மாவு விழுந்த உடனே அது கரெக்டாக மறைஞ்சு போகணும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் வச்சுருங்க. நான் இன்றைக்கி பொரிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஜல்லிக்கரண்டி தாங்க எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பூந்தி பொரிக்கிற கரண்டி இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கப்புறமா இதில் மாவு ஊற்றுனீங்கன்னா தானாக இறங்கி விழுகுது இல்லைங்களா, இதுதான் சரியான பக்குவம். விழுந்த உடனே பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக எழும்பி வருது. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா பூந்தி எழும்பாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ பூந்தியை பொரிச்சிட்டு அப்படியே விடுங்க. அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ இதை அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க. நல்லா வெந்து நல்லா மொறுமொறுப்பாகணும், அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். பாருங்கள், பூந்தி முழுமையாக வெந்துட்டு நல்லா மொறுமொறுப்பாக வந்திருக்குங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுடுங்க. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எண்ணெய் முழுமையாக போகும். இப்போ இதே மாதிரி மீதியை பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஜன்னி கரண்டி இருந்துச்சுன்னா அதை எண்ணெயில் வச்சுடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரமாக நிறம் மாறிடும், ஆனால் உள்ளே வேகாது.
சூவியாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. வேர்க்கடலை முழுமையாக வெந்துட்டு நல்லா நிறம் மாதிரி செவந்து வரட்டும். இந்த மாதிரி கரண்டி வச்சு பொரிக்கும்போது பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்க. டைம் எடுக்காது, கருகாமலும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அப்படியே பொரிக்கிறது தான் வசதின்னா நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு வந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா, நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுடுங்க. அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் எண்ணெய் முழுமையாக போயிட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம் எடுக்காது, சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா செவந்து வந்துடும். நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒரு தடவை கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டு ஓரளவுக்கு நேரம் மாதிரி வந்துருச்சு இல்லைங்களா, இந்த அளவுக்கு செவந்தா போதும், ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். இப்போ இதையும் அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுட்டுவும் ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கெட்டி அவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு இதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவல் ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கருகிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு சட்டுன்னு பொரிச்சு எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. அவல் நம்ம சேர்த்ததை விட அப்படியே 2 மடங்கு அதிகமாக வருங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் சரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். அடுத்ததாக இதில் ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தோலோடு அப்படியே தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா செவக்கிற அளவுக்கு பொரிச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சு செவந்து வந்திருக்கு. பூண்டு பொரியறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும், அதனால் பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்து முந்திரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப்பு தாங்க சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க வறுத்துடுங்க. வறுத்துட்டு இதையும் அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி வச்சுடுங்க. அப்போ தான் இந்த எக்ஸஸ் எண்ணெய் முழுமையாக போகும். அடுத்ததாக இதில் 2 கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து நமக்கு பொரிக்கும் போது நிறைய கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 1 கப் எடுத்துகிட்டு அதில் பாதியை மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா எழும்பி வருதுன்னு. ரொம்ப நேரம் விட்டுற வேண்டாம், கருகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே இதை நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய 1/2 கப்பையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மொத்தமாக 2 கப் எடுத்துருக்குறேங்க. இதை இங்கே தனியாக கூட பொரித்து சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துருங்க. பொரிச்சு எடுத்துகிட்டு கருவேப்பிலையை தனியாக வச்சுருங்க. இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பொரித்து வச்ச ஓமப்பொடி இருக்குது, அதை வந்து நல்லா இந்த மாதிரி உதிர்த்து விட்டுருங்க. உதிர்க்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு நொறுக்கிடக்கூடாது. கையில் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கனாலே போதும், நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ரொம்ப பொடியாக உதிர்த்துறாதீங்க, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கொஞ்சம் பெருசு பெருசாகவே இருக்கட்டும். இப்போ இது கூட மீதி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பொரித்து வச்சுருக்கக்கூடிய காரா பூந்தி, அடுத்ததாக வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அடுத்ததாக பொரித்து வச்சுருக்கக்கூடிய அவல், பொரித்து வச்சுருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ், பூண்டு, முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு. நமக்கு காரா பூந்திலையும் ஓமப்பொடியில் மட்டும்தாங்க உப்பு இருக்கும், மீதி எதுலேயுமே உப்பு இருக்காது. அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மிக்சர் வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பரான மிக்சர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கலங்க. கடைசியாக கருவேப்பிலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டாலே போதும். ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்டிங்கன்னா கருவேப்பிலை நொறுங்கிடும். அதனால் ஃபஸ்ட்லேயே சேர்க்க வேண்டாம், கடைசியாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மிக்சர் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.